இன்றைக்கி மே 5th மார்க்கெட் எப்படி மூவ்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ எலெக்ஷன்ஸ் ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு அனௌன்ஸ் ஆகிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீக் மைட் பி ஒரு ஹியூஜ் கேப் அப் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. எந்த டேயில் வரும் அப்படிங்கிறது தெரியல. பட் ஒரு கேப் அப் ஓப்பனிங் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் ஒரு பெண்டிங் இருக்குது. பட் இன்றைக்கி நம்மளுக்கு கேப் அப் இல்லை. ஓகேவா? ஒரு யூஷுவல் டேவாக தான் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஒரு ஓப்பனிங் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எங்களுக்கு என்ட்ரிஸ் எங்கே ட்ரிகர் ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது பர்ஃபெக்டாக ஒரு செல் என்ட்ரி ட்ரிகர் ஆச்சு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஒரு செல் என்ட்ரி ட்ரிகர் ஆச்சு. பட் நாங்கள் இந்த என்ட்ரியை எடுக்கலை. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது கீழே இப்போ செல் என்ட்ரி ட்ரிகர் ஆகிறது பிரச்சனை கிடையாது. பட் ஃபர்தராக மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஸ்பேஸ் அப்படிங்கிறது இருக்கணும். ஓகேவா? ஸோ இமீடியட்டாக இந்த இடத்துலையே ஒரு சப்போர்ட் ஜோன் அப்படிங்கிறது இருக்குது. அப்போது இமீடியட்டாக சப்போர்ட் இருக்கிறதுனால ஆல்ரெடி ட்ரிகரான இந்த ஒரு செலன்ட்ரிக்கான ஒரு வேலிடிட்டி எவ்வளவு இருக்குது, அதோடைய ஸ்ட்ராங்கஸ்ட் எஃபர்ட் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஸோ இந்த செலன்ட்ரியை கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன், கேண்டில் கன்ஃபர்மேஷன் ஆஸ் வெல் அஸ் சப்போர்ட் லெவலும் சேர்ந்து நம்மளுக்கு இருக்கும்போது இட் வில் பி லைக் தி டபுள் கன்ஃபர்மேஷன். நான் இன்க்ரீஸிங் ட்ரெண்டில் தான் போக போகிறேன் அப்படின்ட்டு மார்க்கெட் நம்மக்கிட்ட சொல்லுது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு பை என்ட்ரி ட்ரிகர் ஆச்சு. எக்ஸாக்டாக இந்த கேண்டலில் ஒரு பை என்ட்ரியுமே எடுத்தாச்சு. எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வச்சுருந்தோம். இப்போ ரீசெண்டாக ஒரு ரீடெஸ்ட் எடுத்ததுனால இங்கே இருந்த எஸ்எல்லை பார்த்திங்க அப்படின்னா ட்ரெயில் பண்ணி இந்த லெவலுக்கு கீழே கொஞ்சம் கம்மி பண்ணி கொண்டு வந்தாச்சு. ஸோ இப்போ இதுக்கப்புறம் ப்ரைஸ் ஃபர்தராக நம்மளுக்கு இன்க்ரீஸிங் ட்ரெண்டில் போக போகிறாங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட் லெவல் 24,135 இந்த இடத்துக்கிட்ட இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடம் வரைக்கும் இப்போதைக்கு ப்ரைஸ் ரேலி ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் மார்க்கெட் நம்மளுக்கு இந்த இடத்துலேருந்து இன்க்ரீஸிங் ட்ரெண்ட் போகிறாங்களா இல்லையாங்கிறத. அடுத்தது எப்போவுமே ப்ராபபிலிட்டி வைஸ் பார்க்கும்போது இன்க்ரீஸிங் ட்ரெண்ட் ஆஸ் வெல் அஸ் டிக்ரீஸிங் ட்ரெண்டுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த ட்ரேடு எப்போ ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது இஃப் இன்கேஸ் ப்ரைஸ் இந்த லாஸ்ட்டாக ஒரு லோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஒரு டூஜி கேண்டில் இந்த லோவுக்கு கீழே ஒரு க்ளோசிங் வச்சுட்டாங்க அப்படின்னா ப்ரைஸ் நம்மளுக்கு கீழே ரிவர்ஸ் ஆகி போயிடுவாங்க. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ஜோன் இருந்தது. அந்த சப்போர்ட் ஜோனில் பர்ஃபெக்டாக ஒரு பை என்ட்ரி ட்ரிகர் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த சப்போர்ட் பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிறப்போ பையர்ஸ் எல்லாருமே போயிட்டு செல்லர்ஸ் ஃப்ரெஷ்ஷாக வர ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போது ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு டவுன் சைட் ரிவர்சலுக்கான ஒரு ப்ராபபிலிட்டியை க்ரியேட் பண்ணி விட்டுருவாங்க. அப்போது இப்போதைக்கு பார்க்கும்போது ப்ரைஸ் நம்மளுக்கு பையிங் சைட் போயிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இந்த ஜோன் அண்ட் இந்த ஜோன் ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்டாப் லாஸ் ஆஸ் வெல் அஸ் சப்போர்ட் ஜோனாக ஆக்ட் ஆகும். ஸோ பார்க்கலாம் ப்ரைஸ் எப்படி மூவ்மெண்ட் கொடுக்குறாங்கன்ட்டு.